ஹலோ மக்களே, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வேலை வாய்ப்பு வந்திருக்கு. எக்ஸாம்லாம் கிடையாதுங்க, இன்டர்வியூ போனால் போதும். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆஃப்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் வரக்கூடிய வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் நிர்வாகத்தின் கீழ் புதிதாக தொடங்கப்பட உள்ள ஓதுவார் பயிற்சி பள்ளிக்கு முற்றிலும் தற்காலிகமாக தொகுப்பு ஊதியத்தில் ஆசிரியர் பணியிடங்களை நேர்முக தேர்வு வாயிலாக நிரப்புவதற்கு தற்பொழுது ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, நேரடியாக இன்டர்வியூ மூலமாக கேண்டிடேட்டை ஹையர் பண்ணுறாங்க. நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாதுங்க, ஜஸ்ட் டெம்பரவரி பேசிஸ் தான் எடுக்கிறாங்க. இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் இந்து மதத்தை சார்ந்தவராக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிறத ஒரு கண்டிஷனாக கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவார ஆசிரியர் ஜாப் இருக்குது. மாத சம்பளமாக 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனங்கள் நடத்தும் 3 ஆண்டு பன்னிரு திருமுறை பாடப்பிரிவை முடித்தவர்கள் மட்டும்தான் இந்த ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணணும். அண்ட் தென் இரண்டாவது பதவி இசை ஆசிரியர். இந்த ஜாபுக்கு சேலரி மந்த்லி 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. உங்களுக்கு அலவன்சஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது, ஃபிக்ஸடான சேலரி தான். இந்த ஜாபுக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா 3 வருட பட்டய படிப்பு, அதாவது இசை சம்பந்தப்பட்ட குரல் இசையில் 3 வருட பட்டய படிப்பு நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது இசையில் பட்ட படிப்பு முடித்திருக்கீங்க அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலாக ஒரு ஜாப் இருக்குது. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர் கேட்டகரியில் வருது. மாதம் 25,000 ரூபாய் சம்பளம். இந்த ஜாபுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா தமிழில் இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் இளங்கலை கல்வியல் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 3 விதமான பதவிகள் வந்திருக்கு. ஃப்ரெஷருக்கான ஆப்பர்ச்சுனிட்டி, டிகிரி ஸ்டாண்டர்ட் இதற்கு அப்ளை பண்ணிக்கலாம். முதல் 2 பதவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்கணும். 3ஆவதாக வந்திருக்கக்கூடிய தமிழ் ஆசிரியர் ஜாபுக்கு நீங்கள் இளங்கலை பட்டப்படிப்பு மற்றும் இளங்கலை கல்வியல் பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாலே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எண்ட்லேயே அட்டாச் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ டைம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஜஸ்ட் ஒரு 8 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. சென்னை வடபழனி அட்ரஸ்க்கு தான் நீங்கள் அனுப்பணும். இந்த ஜாபுக்கு தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சென்னையில் தான் இருக்கும், சரிங்களா? மற்ற மாவட்டத்தில் இருந்தாலும் சென்னை போய் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லா தகவலுமே தமிழில் தான் கேட்டிருக்காங்க, நீங்கள் தமிழ்லேயே ஃபில் பண்ணுங்கள். ரைட் சைடு வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அட்டாச் பண்ணிடுங்க. உங்களுடைய பெயர் என்ன, அட்ரஸ், அண்ட் தென் ஃபர்தராக இந்த ஜாப் பற்றின குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அண்ட் என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் அட்டாச் பண்ணணும் எல்லாமே தெளிவாக இந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட், அதில் கல்வி தகுதியிலேருந்து ஜாதி சான்றிதழ்லேருந்து என்னென்ன சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்குதோ எல்லா ஜெராக்ஸையுமே நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் தான் வைக்கணும். அண்ட் சர்டிஃபிகேட்டில் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டாச்டு பண்ணி உங்களுடைய சர்டிஃபிகேட்டை இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி ஒரு ஆஃபீஸ் கவரில் போட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகுது அப்படின்னா ஃபர்தர் கம்யூனிகேஷன் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து இருக்கும். அதாவது வீட்டுக்கு இன்டர்வியூ லெட்டர் வந்து சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த லெட்டரை வச்சு நீங்கள் டேரெக்டாக இன்டர்வியூவில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே போதும். அதில் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்குது. முற்றிலும் தற்காலிகமான வேலைவாய்ப்பு தான், ஆனால் அரசு வேலைவாய்ப்புங்க. இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் உடனே அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.